ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி வீட்டில் எல்லாரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி ஜெயிச்ச விஷயமா குணவதியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு குணவதியோட அந்த பணத்தை எடுத்து வந்து பாதி காசை கொடுக்குறாங்க. செக்காக கொடுக்கும்போது இப்போ குணவதி ரொம்பவுமே ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரொம்பவுமே எல்லாரும் பேசினதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க. இதை நான் திருப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இது கடனாக வச்சுக்கோ, இந்த பணத்தை உங்கள்கிட்ட இருக்கட்டும், எனக்கு தேவைப்போ நான் வாங்கிக்கிறேன், ஆனால் அந்த பணத்தை முதல்ல அந்த வீரா கிட்ட கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஆனந்தி எமோஷனல் ஆகிடுறாங்க. எல்லாருமே குணவதியை வந்து பாராட்டுறாங்க, ஹக்லாம் பண்ணிக்கிறாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே குமரன் வீட்டில் பார்த்தா குமரனோட அம்மா இருக்காங்க, அவங்க தங்கச்சி இருக்காங்களா அகில அவங்க இருக்காங்க, இப்போ இன்பா இருக்காங்க. எல்லாம் தோசை சுட்டு குட்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தோன்னா அந்த ஜெயிக்கிற விஷயத்தில் வந்து ஆனந்திக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல குமரன், அந்த விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் குமரனோட அம்மா குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குமரனும் அதே போல் அந்த பாதி பணத்தை கொண்டு வந்து இன்பா கிட்ட கொடுக்குறாங்க. இன்பா வேணாம் அப்படி இப்படின்னு பேசினதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா ஆனந்த் இருக்கார்ல, அவங்க வந்து அந்த ஜோசியக்காரங்க சொன்னாங்கல்ல, அவங்க சொன்னதை நினச்சிக்கிட்டு சிவப்பு கலர் புடவை அப்படிங்கும்போது ஆனந்தியை தான் நினச்சிக்கிட்டு ஆனந்த் அப்படியே படுத்து கிடக்கிறாரு. இப்போ குமரனும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் தூங்கல ஆனதுமே ரெண்டு பேரும் கட்டில் படுத்து ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ஆனந்தியை தான் அப்படியே கனவுல நினச்சி அப்படின்னு குமரனும் ஒரு பக்கத்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆனந்த் அந்த பக்கத்து ஒரு பக்கத்து பார்த்துட்டு இருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்து தான். வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரியே, அதாவது ப்ரோமோவில் பார்த்த மாதிரி ஆனந்தி வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இதை போய் முதல்ல வீரா கிட்ட கொடுத்து வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதுமே எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா மனோகர் வந்துடுறாரு, கூடவே அவங்க அண்ணி இருக்காங்களா அவங்களும் தான் இருக்காங்க. இப்போ மனோகர் வந்து பேச்சு பேசுகிறாங்க, சமாதானம் ஆயிடணும், அவர் பேசுகிறேன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் அதிக பிரசிங்க வேலை செய்கிறீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா பேசுகிறாரு பாருங்க பேச்சு, உன் வேலையை நீ பாரு அப்படின்றாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பணத்தை கொடுக்கணும், இதுக்கு டிவைஸ் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியாச்சு, இதுவுமே சமாதானத்துக்கு பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை பார்த்தோன்னா நீ திமிரா இருக்க அப்படி இப்படின்னு ஆனந்தியை பேசுவோம். ஆனந்தியும் அதே மாதிரி சொல்லிடுறாங்க, திமிரு தானே, சரி அந்த திமிரோட போய் அந்த பணத்தை கொடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தியும் சொல்லிடுறாங்க. ஆனால் நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க எல்லாம், வீரா பண்ண அட்டூழியத்தை அந்த சைக்கோலாம் வந்து கட்டி போட்டு அப்படியே சங்கிலி போட்டு கட்டி போட்டணும், ஏன்னா மென்டல் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செம்ம இரிட்டேட்டாக இருந்துச்சு. உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷூட்டிங் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ ஆனந்தியோட அப்பாவும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ப்ரோமோ தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் குட்டி ப்ரோமோவை காட்டுறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் போயிட்டு அதே போல் வீரா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. வீரா கடைசி நேரத்தில் ஒரு பெரிய நடிப்பை போடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா இன்றைக்கே டேய் நிறுத்துற, அந்த பணத்தை எடுத்து பொறுக்கி பார்த்து எல்லாம் வச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி தூக்கி கடாச்சிட்டு போயிடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் இப்போ வீராவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அவமானமாக அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பாக அடுத்து ஏதோ ஒரு டெரரான முக்கியமான ஒரு மூமெண்ட் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது சம்மந்தமாக நம்ம ப்ரோமோ பார்த்துட்டு பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.